தேவன் என்னை ஒரு சாட்சியாக வச்சதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். முதல்ல வந்து நிறையா சொல்லணும்னு ஆசைப்படுவேன், வெக்கப்பட்டுட்டே வரமாட்டேன், அப்படியே அமைதியாக இருந்துக்குவேன். ஒரு நாள் சாட்சி ஆண்டவர் நிற்க வைப்பார்னு ஜெபம் பண்ணுவேன். ஆனால் நிறையா சாட்சி, ஆனால் சொல்ல எப்படி இதை சொல்கிறது, சின்ன சின்ன விஷயமா இருக்கேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் தேவன் வந்து என்னை வந்து 2004 என்னை தெரிந்து கொண்டார். நான் அவரை தெரிஞ்சு கொள்ள, அவர் தான் என்னை தெரிஞ்சு கொண்டார். அப்போது ரொம்ப, அதாவது குடும்பத்தில் ஒரு கஷ்டம் இல்லை, ஆனால் மன கஷ்டம் சொல்ல தெரியாமல் வெளியில் சொல்ல மாட்டேன், அம்மா அப்பாட்டே சொல்ல மாட்டேன். அப்போ வந்து பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து அப்படியே என்னடா அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, நம்ம வெளியில் எல்லாமே நல்லா இருக்குது, உள்ளுக்குள்ளே மனசு சந்தோஷம் இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுட்டு சொல்ல மாட்டேன் வெளியில். திரும்ப எனக்கு ஆண்டவர் தெரியாதுல்ல, அதனால் போய் சாமி முன்னாடி நின்றுட்டு சிகப்பு அந்த அவ சொல்லுவாங்க திருநீரும் அந்த குங்குமத்தை எடுத்து ஒரு பேப்பரில் மடித்து இதை போடு, சிகப்பு வந்தால் நல்லது, வெள்ளை வந்தால் நடக்காது இப்படி சொல்லுவாங்க. சரின்ட்டு நானும் அப்படியே செஞ்சிட்ருந்தேன். அப்போ எனக்கு வந்து நடக்கவே இல்லை, அதுவும் நடக்கலை. சரி இது நம்மளுக்கு நடக்காது சரின்ட்டு அமைதியாக அவர்கிட்டையும் சொல்ல மாட்டேன், அமைதியாகவே பிள்ளைகளை வச்சுட்டு நான் பாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, மன நிம்மதி மட்டும் இல்லை. அப்புறம் பக்கத்தில் ஒரு மேரி சிஸ்டர்னு ஒருத்தவங்க, அவங்க வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க, பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு போய் சண்டே கிளாஸ் எடுப்பாங்க. சரி சண்டே கிளாஸ் பிள்ளை போகட்டும், கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டேன். அப்புறம் சண்டே கிளாஸில் பிள்ளைக்கு போனோடனே நல்ல ஒரு ஒழுக்கம், அதாவது வேலையை அதாவது செஞ்சிச்சு, பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருந்தனால சரின்னு விட்டுட்டேன். சரி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஏசுன்னு பாடுவானுங்க. இங்கே பாடக்கூடாது சாமி வீட்டுக்குள்ளே, அப்பா திட்டுவார். நானும் எனக்கு பிடிக்கல, நீ வந்து பாடக்கூடாது, அங்கே பாடிட்டு இங்கே வந்துடு அமைதியாக இருந்துக்கோ அப்படின்ட்டுருவேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பிள்ளை டூர் போனான். டூர் போக எனக்கு ஒரு பயம், எப்பயுமே பயம் இருந்துகிட்டே இருக்கும், வெளியில் போயிட்டாங்க பத்திரமா வருவாங்களா அப்படின்னு எனக்கு நம்பிக்கையே இல்லாமல் இருந்தேன். அப்புறம் அப்போ வந்து அந்த பக்கத்தில் சிஸ்டர்ட்டு போய் அம்மா ஆண்டிட்டு போய் ஜெபம் பண்ணிட்டாரு. சரி போடா, அப்புறம் போய் அவங்க ஜெபம் பண்ணாங்க, இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு வசனத்தை கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு வந்து காமிச்சிட்டு பிள்ளை பத்திரமா வந்துட்டான். சரி நன்றி சொல்லிட்டு சரி ஆண்டவர் சாமி கூப்பிட்டு வந்துருச்சு பத்திரமா அப்படின்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு பிள்ளை விட்டுட்டேன். வாரம் போயிட்டே இருந்தான். அப்புறம் என்னை வந்து நான் சொன்னேன், எனக்கு மட்டும் மன நிம்மதி இல்லையே, என்னை ஒரு வாட்டி கூப்பிடுங்க நாங்களும் வர்றோம் அப்படின்னு. சரின்ட்டு எங்களை கூப்பிட்டுருந்தாங்க, போய் உட்கார்ந்தோம். ஒரு 5 பேர் இருப்போம், போய் உட்காந்துருந்தோம். எல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் அவங்களையே பார்த்துட்ருக்குறேன், எனக்கு தெரியல. அவங்க முழங்கால் போட்டு நிற்கிறாங்க, நான் முழங்கால்லாம் போல் உட்காந்தே இருக்கிறேன். அவங்க ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறமே பாஸ்டர் சொன்ன மீன் பேதுரு மீன் பிடிச்ச அந்த இது வந்தது. என்னடா அவங்க சொல்கிறாங்க, எனக்கு அது மட்டும் எனக்கு மண்டையில் ஏறிச்சு, வேறு எதுவுமே தெரியல. அப்புறம் சரின்ட்டு வீட்டுக்கு வந்தோடனே தம்பிங்க வந்து இது ஜான்பாலில் படிச்சுட்டு இருந்தாங்க திண்டுக்கல்ல. அப்புறம் சரி அந்த பைபிள் எடுத்து இவங்கெல்லாம் போனோடனே அதை எடுத்து வாசித்தேன். எனக்கு வாசிக்கவே வரலை, எல்லாமே தெரியுது, அந்த மீன் பிடிக்கிறது அது மட்டும் கண்ணிலே தெரியல. என்னடா இப்படி ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை திருப்பி பார்த்துட்டு வச்சுட்டேன். அப்புறம் அவங்கள்ட்ட போய் கேட்டேன், என்னங்க நீங்கள் சொன்னீங்க அது ஒன்றுமே தெரியலையே, என் கண்ணுக்கே புலப்படல அப்படின்னு சொன்னேன். முன்னே கொண்டாங்கன்ட்டு அவங்க பைபிளை கொடுத்துட்டு என்னங்க சொல்லணும், என் ஆண்டவர் வந்து உங்களுக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், உங்களுக்காக உயிர் தெழுந்தாருன்னு சொல்லணும் அப்படின்னாங்க. சொன்னோன்னே ஆண்டவர் வந்து எனக்குள்ள ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த உணர்வுகள், அதாவது உச்சந்தலைந்து உள்ள கால் வரைக்கும் எனக்கு ஏதோ வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அப்புறம் அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நான் வேறு மாதிரி ஆயிட்டேன். அந்த பூஜை அதெல்லாம் வந்து எனக்கு செய்ய முடியல. அது அப்படியே பார்த்துட்டே இருப்பேன், போவேன், ஆனால் அது விருப்பமே இருக்காது. சரி நம்ம இனிமேல் பூஜை செய்யக்கூடாது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அமைதி அப்படியே நான் இந்த புக்கை எடுப்பேன், இப்போ வாசிப்பேன். அப்போ எப்படி சொல்கிறது, ரட்சிக்கப்பட்டேன்னு எனக்கு தெரியல, ஆனால் வித்தியாசத்தை உணர்ந்தேன். அப்புறம் இவர் கூப்பிடுவார், அப்போ தான் வா கோயிலுக்கு போகலாம். இல்லை நான் வரலை, தண்ணி வருது, கோட்ரஸில் இருந்தோம், தண்ணியெல்லாம் வருது, நான் வரல, நீ வந்து தான் ஆனோம்னா சரின்ட்டு போனால் அந்த சாமி பார்க்கலைன்னா அப்படி எட்டி பார்ப்போம், அவ்வளோ பார்க்கல, பேசாமல் அமைதியாக மறைஞ்சு நின்றுக்கிட்டேன், பார்க்கக்கூடாது.
தெரியல, அப்படி ஒரு உணர்வு வந்தது. அப்புறம் அதோடு அப்படியே நான் மாறிட்டேன். அப்புறம் இந்த மாதிரி வெட்டிங் டே இந்த மாதிரிலாம் வர்றப்போ அவங்க வந்து வாழ்த்து சொல்லுவாங்க. வித்தியாசமாக அவங்கள பார்த்தேன் நான். என்னடா நம்மளுக்காக நம்மளாம் நம்ம ஃபேமிலிக்காக ப்ரேயர் பண்ணுவோம், அவங்க நம்மளுக்கெல்லாம் சேர்த்து ப்ரேயர் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசத்தை பார்த்தேன். அப்புறம் நான் அவங்களோட போய் எனக்கு ஆசையாக இருக்குங்க ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ தான் நானே 2 பையங்க, இவர் வரமாட்டார், தெரியாமல் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் தெரியாமல் ஞானஸ்நானம் எடுத்தேன். நிறைய அற்புதம் சொல்லவே தெரியல, எனக்கு நிறையா இருக்குது. அப்படி இருக்கிறப்போ சின்னவன் வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு, சின்னவனுக்கு. அப்போ வந்து எனக்கு என்னடா புதுசாக இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு எல்லாரும் திட்டுறாங்க, அப்பா அம்மா முதல் கொண்டு எல்லாருமே திட்டுறாங்க. எனக்கு என்ன செய்யறனே தெரியல. ஆண்டவரே, எனக்கு என்னை நிம்மதி இல்லாமல் இப்படி இருக்கிறனே, ஏதாவது ஆச்சுன்னா நம்மளெல்லாம் திட்டுவாங்க. என் பையன் போகிறது ஒரு பக்கம், ஆனால் ஒரு நாள் கூட அவனுக்கு எப்படி சொல்ல டெட்லைன் எழுதி வச்சுருந்தாங்க. அழுவேன், அப்புறம் பார்ப்பேன். எல்லோரும் வந்து வித்தியாசமாக எல்லாருமே நெகட்டிவாக தான் பேசுனாங்க. அவ்வளோதான், அவன் இருக்க மாட்டான் அப்படின்னு. எனக்கு அது இந்த மாதிரி ஒரு சபைக்கு வந்திருந்தேன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு தெரியல. கண்ணீரோடு அப்படியே பயம் ஒரு பக்கம். இவர் என் பக்கம்தான் இருந்தார், எப்படி சொல்கிறேன்னு தெரியல. மற்றவங்க எல்லாருமே வந்து என்னை பார்த்து நீ இதுக்குள்ளே போனனால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணாங்க. கடைசியாக அவன் இறந்த பின்னாடி இவர் வந்து என் ஃபேமிலி நான் பார்த்துக்கிறேன், எனக்கு மனைவி முக்கியம், பிள்ளை முக்கியம்னு சொல்லிட்டு அப்புறம் அவள் இறந்த பின்னாடி இவர் வந்து ஆண்டோருக்குள்ளே வந்தார். இறக்குறப்ப வந்து எல்லாருமே எனக்கு புது சத்தியம்னா இப்படி சத்தியம் கிடையாது சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை எனக்கு சொல்லி கொடுக்கல. ஆனால் நான் விசுவாசமாக இருந்தேன். இந்த பிள்ளை இறந்துட்டானே, இனிமேல் நம்ம வாழ்க்கை வேறு மாதிரி ஆயிரும், நம்ம அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இவர் ஆண்டவர் தொட்டு நான் பார்த்துக்கிறேன், நான் என் ஃபேமிலி பார்த்துக்கிறேன், யார் எது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நாங்கள் அப்படியே சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தோம். அப்புறம் ஆனாலும் அவருக்கு வந்து எல்லாருமே ஆஃபீஸில் பையன் இறந்துட்டான், அப்புறம் எதுக்கு நீ போகிற, இது மாதிரி கும்பிடக்கூடாது, இனிமேவாவது மாறுங்க, ஒரு பையனையாவது பத்திரமா பார்த்துக்குங்க அப்படிம்பாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் விசுவாச வார்த்தை சபைன்னு சொல்லிட்டு இது, ஆனால் விசுவாச சபைன்னு சொல்லிட்டு ஜீவ வார்த்தைன்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தோம். அப்போ கொஞ்சம் நல்லா விசுவாசமாக ஆண்டவர் பேசுவார். நாங்கள் விசுவாசத்தை பிடிச்சிக்கொண்டு நாங்கள் 3 பேருமே நல்லா ஜெபம் பண்ணுவோம். அப்படி இருக்கிறப்ப தம்பி கல்யாணம் எல்லாமே நேர்த்தியாக நடந்தது. அதுக்கு பின்னாடி நாங்கள் ஆண்டவர் வந்து ரொம்ப அதிகமாக தேடுறப்ப ஆண்டவர் நிறைய நன்மைகள் என் குடும்பத்தில் செஞ்சார். செஞ்சுட்டு கடைசியில் நாங்கள் வந்து அதை பற்றி கொள்ள எங்களுக்கு தெரியல, எப்படி சொல்கிறது, வார்த்தைகளை பற்றி கொண்டு அதை பேச தெரியல. இருந்தாலும் நாங்கள் வந்து சர்ச்சுக்கு கடமை போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அவர் ஆஃபீஸ் டென்ஷனில் அப்படியே வருவார், கொஞ்சம் நேரம் ஃபோன் எடுப்பார். இங்கேயே வந்து கொஞ்ச நாள் அப்படி தான் இருந்தார், ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும். ஆனால் விசுவாசத்தை அதிகமாக பிடிச்சிக்கொண்டு எனக்கு அதிகமாக, நான் என்னை விட அதிகமாக முன்னே வந்து நிறைய பேசுவார். ஆண்டவரோட வார்த்தையை சொல்லுவார், நீ வா நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி அழகாக கூப்பிட்டு வருவார். எங்கள் வாழ்க்கை இப்படி போயிட்டு இருந்தது. கடைசியில் இங்கே வந்தோம். கொரோனா பீரியடில் இங்கே சர்ச்சு இங்கே திறந்துருக்கு, இங்கே போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். இது பாஸ்டர் சொன்ன மாதிரி இதுதான் எங்களுக்கு பிரேக் த்ரூ. இந்த கொரோனா பீரியடில் நாங்கள் வந்து இந்த நல்ல சபையை கண்டுபிடிச்சோம். பாஸ்டரை பார்க்குறேன்னா நாங்கள் வந்து வரிசையில் நிற்போம், பார்க்க மாட்டாங்க, தூரத்தில் படி பக்கத்தில் வருவோம், அப்படி பார்க்காமே போயிடுவாங்க. அப்புறம் போயிட்டு சரி நம்ம போயிடலான்னு சொல்லி முதல்ல சங்கடப்பட்டுட்டு அப்படியே போயிடுவேன். ஆனால் இங்கே நம்ம சபைக்கு வந்த முன்னாடி பாஸ்டர் நம்மளை தேடி வந்தாங்க. வந்து ஒவ்வொருத்தராக பேசவும் எங்களுக்கு அந்த பிரதர் சிஸ்டர் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு வித்தியாசமாக, சகாயராஜ் பிரதர்லாம் வந்து எங்களுக்கு புதுசாக வாங்கன்னு சொல்லி வரவேற்றி எங்களுக்கு வித்தியாசமாக இருந்தது இந்த சபை. அப்புறம் அப்படியே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அங்கேருந்து வர்றதுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்குறாரு. அவர் கார் ஓட்டி அழகாக இங்கே கூப்பிட்டு வர்றாரு. பாஸ்டர் வந்து எங்களுக்கு சபையை அழகாக எங்களுக்கு நடத்திட்டு வரனால நாங்கள் இன்னும் அதிகமாக அந்த குடும்பத்தில் விசுவாசமாக இருந்துகிட்ருக்குறோம். இப்போ போன இதில் வந்து நான் பாஸ்டிங் பீரியடில் சொன்னேன், பாப்பா கன்சீவ் ஆனவே நாங்கள் சென்னையிலேருந்து இங்கே வந்துடுவோம்னு சொல்லி அன்றைக்கே சொல்லியிருந்தேன்.
கன்சீவ் ஆனது மட்டும்தான் தெரியும். அடுத்து பாஸ்டர்கிட்ட சொன்னோன்னே பாஸ்டர் ஜெபம் பண்ணார். தம்பி வந்து எனக்கு செகண்ட் பேபி வேணும்னு சொன்னோன்னே பாஸ்டர் ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ண மாதமே கரு தங்கிருச்சு. அதோட நாங்கள் எல்லாத்துக்கிட்டும் அதிகமாக சொல்லலை, சொன்னேன். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா அவளுக்கு மாதம் அந்த மாதத்தில் 2 வாட்டியாவது அந்த ப்ளீடிங் ஆகிட்டே இருந்தது. பயம் அவளுக்கு. உடனே பயப்படாதப்பா, நான் சிஸ்டர்கிட்ட சொல்லுவேன், அவங்க ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது, ஆண்டவர் கொடுத்தது தான் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஒரு நாள் பாப்பா தூக்கிட்டு வந்து சாட்சி சொல்வேன்னு சொன்னாங்க. பாப்பா இன்னும் தூக்கிட்டு வரல, கட்டாயமாக தூக்கிட்டு வந்து சாட்சி சொல்வேன். மாதம் அந்த மாதிரி வர்றப்போ பயப்படுவா. நான் சொல்லுவேன், பயப்படாத, ஆண்டவர் வந்து கைவிட மாட்டார். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். அவளுக்கு நம்பிக்கை இருக்குது. சரின்ட்டு அமைதி என்கிட்ட வந்து அதனால தான் சொல்கிறா, அம்மா அந்த மாதிரி சரிப்பா ஒன்றும் இல்லை, ஆண்டவருக்கு வந்து அழகாக குழந்தைய ஏந்திவ, நீ சுமப்பப்பா, சுமந்து கரெக்டாக ஏந்தி ஆண்டவர் உங்களுக்கு தருவார், நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ஆண்டவர் வந்து ஒரு குறைவில்லாமல் கரு கலையாமல் காத்திரையான்னு அந்த பாட்டை நினச்சி ஒரு குறையில்லாமல் ஆண்டவர் வந்து பேத்தி கொடுத்தாரு. பாஸ்டர் வந்தாங்க, பார்த்துட்டு ஆசீர்வதிச்சாங்க. இன்னும் நான் சபைக்கு தூக்கிட்டு வரணும்னு ஆசைப்பட்டிருக்கிறேன். கட்டாயம் தூக்கிட்டு வருவேன். அப்புறம் இன்னொரு சாட்சி, இப்போ இந்த போன 2 வாரத்துக்கு முன்னாடி நான், அம்மா, அக்கா 3 பேரும் வந்து சரவணா ஸ்டோர் போனோம். போகிறப்போ ஜாலியாக போகலான்ட்டு கிளம்புனோடனே இந்த எஸ்கலேட்டரில் ஏறி போகிறப்போ அம்மா வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்தாங்க. செகண்ட் ஃப்ளோர் வரப்போ தடுமாறி கை நழுவிடுச்சு. அம்மா இப்படி பிடிக்கிறதுக்கு பதில் இப்படி பிடிச்சிட்டு இப்படியே நின்றுக்கிட்டாங்க. எங்கள் பின்னாடி நான் எப்பயுமே அம்மாவை ஏற்றிட்டு தான் நான் பின்னாடி போவேன். ஆனால் அன்னைக்கு ஃபஸ்ட்டு நல்லா தானே இருந்தாங்கன்ட்டு அடுத்து நாங்கள் முன்னாடி போயிட்டோம். போகிறப்போ அக்காவும் நானும் முன்னாடி பேசிகிட்டே போகிறப்போ இவர் முன்னாடி போயிட்டார். பார்த்தீங்கன்னா அக்கா வந்து எனக்கு பின்னாடி நிற்கிது, அம்மா பின்னாடி இப்படி. என்னோட அம்மா திரும்பி பார்க்குறேன், அம்மா இப்படி நிற்கவும் அம்மா சிக்கிக்கிட்டாங்க போல இருக்குதே அப்படின்னு சொல்லி அம்மா அப்படின்னு சொல்லி திரும்பினேன். எங்கள் அம்மா அப்படியே நிற்கிறாங்க. எங்கள் அக்கா திரும்பி அப்படியே கத்தினோடனே எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணோடனே எங்கள் அக்கா தடன்னு 2 படி உருண்டு விழுந்துருச்சு. விழுகவும் ஏசப்பா பயமாக ஆயிடுச்சு எனக்கு. அது விழுந்த ரொம்ப ஸ்பீடாக விழுந்தது. அம்மா வந்து இந்த வயசுலேயே அம்மா அப்படியே ஸ்ட்ரென்த் அப்படியே நின்றுக்கிட்டாங்க. இந்த மாதிரி நின்னோடனே அக்கா போய் அம்மா காலில் விழுந்துருச்சு. அப்படியே அம்மா அப்படியே தாங்கிட்ட மாதிரி அப்படியே நின்றுட்டாங்க. நின்னோடனே நான் ஆண்டவரே ஜாலியாக வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே அது மயக்க மாட்டேன் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதை சரி பண்ணி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் 11 மணி வரைக்கும் அங்கே டாக்டர்கிட்ட தான் இருந்தோம். ஆனால் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இவரும் ஜெபம் பண்ணார். ஒன்று நீதிமானித்தான் முடியாது, எங்களை நம்பி எங்களோட வர்றாங்கப்பா, அவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். நானும் அவரும் அம்மாவும் ஜெபம் பண்ணிட்டே நின்னாங்க. எதுவுமே இல்லை. ஆண்டவர் வந்து எக்ஸ்ரேலாம் எடுத்தாங்க, அம்மாவுக்கு எடுத்தாங்க. எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் அம்மா நானும் விழவே இல்லை. ஆண்டவர் உன் கால் இடராமல் பாதுகாப்பேன்னு சொன்ன வசனத்தின்படியாய் ஒரு சேதம் இல்லாமல் எங்களை பாதுகாத்து அவங்களுக்கு ஒரு 5 நாள் மட்டும் ரெஸ்ட் எடுக்க சொல்லிவிட்டு நல்லா இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நான் சாட்சி சொன்ன நிறைய சொல்லணும். பாஸ்டர் சொன்ன நொடியாக ஆண்டவர் பாதுகாக்கிறாரு. இப்போ நாங்கள் திண்டுக்கல்லேருந்து வர்றப்போ எத்தனையோ முறை ஆனாலும் ஆண்டவர் பாதுகாப்பார். திரும்பி போகிறப்போ ஒரு வாட்டி கார் வந்து அந்த டெம்போ மோதி இருக்கு, அந்த கிராக்கெல்லாம் ஆயிருக்கு. ஆனால் எங்களுக்கு ஒரு சேதம் இல்லை, எங்கள் காரும் போயிடுச்சு. ஒரு நிமிஷம். ஆனால் ஆண்டவர் அவ்வளோ அழகாக பாதுகாத்தார். தூதர்களை கொண்டு பாதுகாத்துட்ருக்காரு. எங்கள் வாழ்க்கை முழுவதுமே சாட்சியாக இருக்குது. அதுக்காக நன்றி சொல்கிறேன். இந்த சபையை கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். பாஸ்டருக்கும் சிஸ்டருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன்.